ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட இடுப்பு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல வலுவாகும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாங்க. கருப்பு இல்லை வெள்ளை உளுந்து உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தாங்க எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவு உளுந்துக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே ஒரே பவுலில் கொட்டிட்டு நல்லா தண்ணி வச்சு 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. நான் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேங்க. அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணுங்க. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1 கப் அளவு உளுந்துக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட பனங்கருப்பட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு வெல்லத்துக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். அந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வடிகட்டி வச்சிடலாங்க. இப்போ நம்ம அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்படி நம்ம தேங்காயை நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் வதங்கினதுக்கு அப்புறமா தனியாக இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்து பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது லோ ஹீட்டில் வச்சுட்டு கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். லோ ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு கஞ்சி கெட்டியாகிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி இடையில சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா சூடான தண்ணியை இடையில சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. லோ ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிளறினீங்கனாலே நல்லா வெந்துருங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே லோ ஹீட்டில் வச்சு தாங்க நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு இனிப்பு சுவையை நல்லா தூக்கி காட்டும். இப்போ இதில் ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1 இன்ச் அளவு சுக்கை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சுக்கு சேர்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுங்க. ஏலக்காய் நல்ல வாசனையாக இருக்கும்.
இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த தேங்காயையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்